ரைட். இன்றைக்கு அன்னை மாமரியினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த விண்ணேற்பு பெருவிழா எத்தனை வருடங்களாக கொண்டாடி இருக்கிறோம் என்பதல்ல, மாறாக ஒவ்வொரு ஆண்டும் அன்னை மாமரி இந்த விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிற போது இந்த மாமரி நமக்கு ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார் அல்லது ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். முதலாவதாக பார்த்தால் இன்றைய திருப்பலியானது அன்னை மாமரியினுடைய விண்ணேற்பு பெருவிழா. இது கடன் திருப்பலி. நாளையிலிருந்து நம்முடைய பங்கிலும் சரி இந்த அன்னை மாமரிக்கு விழா எடுக்கிறோம். நம்முடைய அன்னை மாமரி இந்த பங்கினுடைய பாதுகாவலி. எனவே கடந்த 8 நாட்களாக நாம் நவநாட்களை எடுத்திருந்தாலும் சிறப்பாக நாளையும் நாளை மறுநாளும் இன்னும் விசேஷ விதமாக திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறோம். அதே போலத்தான் இன்றைய நாளில் தாய் திருச்சபையானது நம்முடைய புனிதராக இருக்கிற யார் அவர் சொல்லுங்க பார்ப்போம். கேட்கல எனக்கு. மேக்ஸ்மில்லியன் கோல்வே, அவரை பற்றி தெரியுமா? ஒரே ஒரு கதை மட்டும் தெரியும். அவர் மறைசாட்சி அப்படின்ற என்ன அப்படின்னா, தன்னுடைய சிறையில் இருந்த சக சிறை கைதிக்கு இவர் தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தவர் அப்படி. ஸோ இது ஒரு 3 திருவிழாக்களை நம்ம பார்க்குறோம். இந்த அன்னை மாமரி இந்த வருடம் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னா நமக்கு இந்த மண்ணக வாழ்வு ஒரு நிலையான வீடு அல்ல, மாறாக விண்ணக வீடே நிலையானது. இதை முதல் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட மடலில் 15வது அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். தெளிவாக இருக்கிறது. சதையிலான ஆன இந்த உடம்பை கடவுள் அழித்துவிட்டு நிலையான ஒரு அமைப்பை கொடுப்பார் விண்ணகத்தில். எல்லா உருவங்களும் அழிக்கப்படும், நாம் கொண்டிருக்கிற உருவங்களும் அழிக்கப்படும். நிலையான வீட்டை அடைகிற போது சதையிலான ஆன இந்த உடலை அழித்துவிட்டு நிலையான ஒரு உடலை நமக்கு கொடுப்பார். அதிலே விண்ணகத்திலே கொடுக்கப்படும் என்று மறைக்கல்வி ஆசிரியர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருந்தார். யாரெல்லாம் மோட்சத்துக்கு போக விரும்புகிறீங்களோ கை தூக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் கை தூக்குனாங்க. வகுப்பு முடிஞ்ச உடனே மோட்சத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், யார் விரும்புகிறீங்களோ கை தூக்குங்க அப்படின்னு எல்லோரும் கை தூக்குனாங்க. ஒரு பையன் கை தூக்காமல் இருந்தான். காரணம் என்னடா மோட்சத்துக்கு நீ வர பிடிக்கலையா அப்படின்னு சொன்னால், வீட்டில் அம்மா வடை சுட்டாங்க, எங்கேயும் போயிடாத, பூசை முடிஞ்ச உடனே நேராக வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் மோட்சத்துக்கு வரல, நான் வடை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சின்ன ஒரு கதை தான். இருந்தால் நம்முடைய இலக்கு எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று அன்னை மாமரி சொல்லுகிறார். நம்முடைய இலக்கு கிறிஸ்துவாக இருந்தால் நம்முடைய இலக்கை நோக்கியே நாம் பயணிப்போம். நம்முடைய இலக்கு கிறிஸ்துவை நோக்கி இருந்தால் இந்த அழிய போகிற இந்த உடலுக்கு அல்லது இந்த மண்ணக வாழ்வு ஒரு தயாரிப்பான வாழ்வுதான். ஆனால் நிலையான வீடு அது விண்ணகமே என்பதை உணர்த்தி கொடுக்கிறார். ஆக நிலையான வீட்டுக்கு செல்வதற்கு இந்த மண்ணக வாழ்வில் நாம் என்ன செய்தால் நிலையான வீட்டை நாம் அடைய முடியும் என்றால் அன்னை மாமரி சொல்லுகிறார், நான் உமக்கு அடிபணிகிறேன், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே ஆகட்டும். நாம் எல்லாருமே இறை வார்த்தைக்கு அடிமைகள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அடிமை என்றால் தலைவன் என்ன சொல்கிறானோ அல்லது தலைவனுடைய செயல்பாடுகள், கை பாவனைகள், முகப்பாவனைகள் எங்கு அசைகிறதோ அதை நோக்கிய வண்ணமே ஒரு அடிமை இருப்பான். காரணம், எந்த நேரத்திலும் இந்த வீட்டு தலைவன் இந்த அடிமைக்கு வேலை கொடுக்கலாம். அவன் ஏதோ சைகை காட்டினால் அதை செய்ய வேண்டியது அடிமையினுடைய கடமையாக இருக்கிறது. அதுபோலத்தான் அன்னை மாமரி சொல்லுகிறார், நாம் இறை வார்த்தைக்கு அடிமையாக இருந்தால் இறை வார்த்தையை சுவைக்க ஆரம்பிப்போம். சுவைக்க திருப்பாடலிலே சொல்வது போல அது தேனினும் இனிமையாக மாறிவிடும். மற்றதை நாம் ஒரு பொருட்டாக கருத மாட்டோம், மாறாக இலக்கை நோக்கியே பயணிப்போம். இறை வார்த்தையின் ஆசீர் பெருக பெருக நாம் மாற்றுரு பெறுவோம். நம்முடைய சிந்தனைகள் பெருகும். நம்முடைய சிந்தனைகள் மாற்று சிந்தனையாக இருக்கும். நம்முடைய இறை வார்த்தையினுடைய வசனம் உள்ளே போக போக நாம் பிறரையும் நேசிப்போம், நம்முடைய சூழலையும்
நாம் இறைவன் பக்கத்தில் அமைத்துக் கொள்வோம். ஆக நாம் மாறுவது போல மட்டுமல்ல, நம்மோடு இருக்கிற மக்களையும் மாற்றுருவம் கொடுக்கக்கூடிய இறை வார்த்தை நம்மிலே இருந்தால் அங்கே விண்ணகத்தினுடைய முன்னடையாளம் இருக்கும். பிரியமான மக்களே, மேக்சிமிலியன் கோல்பேல் சொல்லுகிறார், அன்னை மாமரியிடம் ஒரு நாள் கஷ்டப்பட்டு கேட்கிறார், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நான் இறைவனை அதிகம் நேசிக்க வேண்டுமே என்று. இந்த மேக்சிமிலியனுக்கு 2 வாய்ப்புகளை கொடுக்கிறார் அன்னை மாமரி. முதல் வாய்ப்பு என்ன என்றால், நீ வெள்ளை கிரவுன், வெள்ளையினுடைய மணி மகுடத்தை நீ அணிய போகிறாயா, அல்லது சிவப்பு கலர் கொடுக்கிற மணி மகுடத்தை நீ அணிய போகிறாயா? வெள்ளை கலர் என்பது தூய்மையை குறிக்கிறது, சிவப்பு கலர் என்பது மறைசாட்சிய வாழ்வை குறிக்கிறது. எனவே நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்ற வாய்ப்பை கொடுக்கிறார். இவரோ, எனக்கு 2ம் வேணும், தூய்மையும் வேணும், மறைசாட்சியான வாழ்வும் வேணும், எனக்கு இறை ஞானத்தை கொடும் என்று அன்னை மாமரியிடம் வேண்டிக் கொள்கிறார். இப்படியாக இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற இந்த மேக்சிமிலியன் புனிதரும் நமக்கு அன்னை மாமரியிடம் பற்றுறுதி கொள்ள வேண்டும். அன்னை மாமரி கற்றுக் கொடுப்பதெல்லாம் இறை தன் மகன் இயேசுவையே என்பதை நம்பி வாழ இந்த திருப்பலி நம்மை வாழ அழைக்கிறது. அன்பே உருவான இறைவா, அன்னை மாமரியுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிற நாங்கள் இந்த மன்னக வாழ்வு நிலையற்றது, விண்ணக வாழ்வாம் எம் கிறிஸ்துவை நோக்கி பயணிக்க இந்த வாரம் முழுவதும் எங்களை வழிநடத்தும் பிதாவே.